Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். யூனிட் 5 வரைக்கும் ரிவிஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். இது யூனிட் 6க்கான ரிவிஷன் ஷெட்யூல் கொடுக்க போகிறேன். ரியல் அனாலிசிஸ் யூனிட் 6 வந்து ரியல் அனாலிசிஸ். அதில் வந்து எவ்வளோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு அவுட்லைன் சொல்ல போகிறேன். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புரிதல் வேணும். எந்த அளவுக்கு புரிதலோட இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை நிறைய மெமரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான். இதில் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ், சுப்ரீமம், இன்ஃபீமம், அதுலேருந்து கட்டாயமாக ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். அடுத்தது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் சீக்வன்சஸ் ஆஃப் சீரீஸில் கட்டாயமாக ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். Convergent, divergent of sequences and a series. அதில் வந்து 5 to 7 questions கூட இருக்கும். Sequences and seriesல நிறைய ப்ரையாரிட்டி இருக்கும். அதில் நிறைய டெஸ்ட்டு, என்ன சீரீஸ்க்கு என்ன டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். எஸ்பெஷலி வந்து கம்பேரிசன் டெஸ்ட்டு, லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட்டு, அது எல்லாமே ரொம்ப முக்கியம். கட்டாயமாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிச்சயமாக இருக்கும். லிமிட் கண்டுபிடிக்கிறதும் இருக்கும். ரொம்ப லிமிட் கண்டுபிடிக்கிறத விட கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நிறையா இருக்கும். இதில் கவுண்டபிள், அன்கவுண்டபிள் செட், சுப்ரீமம், இன்ஃபீமம் பார்த்துட்டீங்கனாலே கட்டாயமாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் வந்து கொஞ்சம் வாஸ்டாக இருக்கும், நிறையா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கும்போது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அதுலேருந்து நிச்சயமாக நல்ல வெயிட்டேஜில் மார்க் இருக்கும். ஒரு 7 மார்க் வரைக்கும் அதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மெட்ரிக் ஸ்பேசஸ் அது ஒரு பெரிய கடல். மெட்ரிக் ஸ்பேசஸ் அதில் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன, ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்டா என்ன, லிமிட்னா என்ன, கனெக்ட் என்ன, காம்பேக்ட்னா என்ன, கண்டினியூட்டினா என்ன, டிஸ்கண்டினியூட்டினா என்ன, எல்லாத்தையும் படிச்சிடணும். எதையுமே விடாமல் படிச்சிடணும். எதையுமே விடாமல் அந்த அளவுக்கு தரவா என்ன செய்திடணும், படிச்சிடணும். அப்படி படித்தா மட்டும்தான் மெட்ரிக் ஸ்பேசஸில் வந்து அதில் வந்து மெட்ரிக் ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசல்ட்ஸ், தியரம்ஸ், தட் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் மீன்ஸ் தியரம்ஸ், தியரமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அது வந்து நிறையா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அப்படி இல்லாமல் இந்த ஷார்ட் பீரியடுக்காக மெமரைஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதிகம் பேர் மெமரைஸ் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அது சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், அதுலேயும் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வரலாம். மற்றபடி மெட்ரிக் ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரம்ஸ் வரும். கண்டினியூட்டியில், டிஃப்ரென்ஷியபிலிட்டியில், டிஸ்கண்டினியூஸ்னா என்ன, டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, அது எல்லாமே டெஃபினிஷன்ஸில் தரவாக இருக்கணும். அதில் மட்டும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இந்த 2 சேர்த்து ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 5 to 7 மார்க்கு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். 5 மார்க் டைமாக இருக்கும். அது போக இதில் ஒரு 5 மார்க், 15 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கும். 15 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ரியல் அனாலிசிஸ் கடைசி இந்த மெட்ரிக் ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இதே பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன செய்திடலாம், ரியல் அனாலிசிஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஒரு 3000 சால்வ்டு எம்சிக்யூஸ் UGTRBக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டு ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கேன். எல்லாமே எம்சிக்யூஸ் அவ்வளோவுமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸு, சின்னதாக எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்லியிருப்பேன். அதை இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் சேனலுக்குள்ளே போய் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அல்ஜிப்ரா அனாலிசிஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 10 அப்படின்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. 3000 MCQஸை சால்வ் பண்ணுற கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸில் 3000 MCQஸும் வந்துடும். 3000 MCQs மட்டும் கிளாஸில் ஜாயின் பண்ணி அது மட்டும் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்,
நான் ஏற்கனவே சிபி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு தியரி பார்ட் எல்லாம் தெரியும், எம்சிக்யூஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எம்சிக்யூஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 300 எம்சிக்யூஸை கம்ப்ளீட்டாக எதெல்லாம் ஷார்ட்கட் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வச்சு சொல்லி கொடுத்துருவேன். வேறு எது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கால் பண்ணால் நிறைய கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகுது, மெசேஜ் பண்ணுங்கள் கட்டாயம்.